ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அங்கன்வாடி ரிசல்ட் எப்போல்லாம் வரும், யாரெல்லாம் செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதில் பார்த்திங்க அப்படின்னா முன்னுரிமை நமக்கு இருக்குதா இல்லையா, யாருக்கெல்லாம் முன்னுரிமை இருக்குது, என்ன மாதிரியான முன்னுரிமைக்கெல்லாம் அவங்க ஃபர்ஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க, கட் ஆஃப் மார்க் இருக்குதா இல்லையா அப்படின்னு அங்கன்வாடி சம்மந்தமான அனைத்து தகவலும் இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை கொடுக்குறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அங்கன்வாடி ரிசல்ட் இது எப்போ வரும், ஆல்ரெடி கேட்குறாங்க கமெண்ட் பாக்ஸ்லேயே, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுகிட்டே இருக்காங்க இதுக்கான ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு. கண்டிப்பாக இந்த வீடியோவோட எண்டில் நான் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்கிறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மாவட்டங்களில் இன்டர்வியூ நடக்குது, சில மாவட்டங்களில் நடந்து முடிஞ்சிச்சு, ஒரு சில மாவட்டங்களில் இன்னும் நடந்துகிட்ருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா அங்கன்வாடியை பொறுத்தளவில் உமன் மட்டும்தான் 100%. ஸோ ஒரே நாளில் இன்டர்வியூ முடிக்க போகிறது கிடையாது. ரேஷன் கடை ரிசல்ட்டு மாதிரி, மெட்ராஸ் ஹைகோர்ட் மாதிரி ஒரே நாளில் முடிக்கலை. ஒவ்வொரு நாளும் பார்த்திங்க அப்படின்னா இத்தனை பேர் அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சுங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா இல்லை, வீட்டில் இருக்க நிறைய பெண்கள், வேலைக்கு போகிற பெண்கள் எல்லாருமே இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. இந்த இன்டர்வியூ படுறது ரொம்ப ஏஜ் லிமிட் கிடையாது. ஸோ எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட்டை பொறுத்தளவில் கொஞ்சம் டிலே ஆகலாம். அதாவது ஒவ்வொரு மாவட்டங்களுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் இன்டர்வியூ அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னுமே இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம கமெண்ட் பாக்ஸில் கூட நிறைய சப்ஸ்கிரைபர் நேற்று நான் போனேன், இன்றைக்கி நான் போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா நேற்று நம்மளுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அரிசி, அதாவது நம்ம சாப்பாடு செய்கிற அரிசியில் என்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முட்டை, நமக்கு முட்டை கொடுக்குறாங்க. அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் முட்டை கொடுக்குறாங்க. அந்த முட்டையில் உள்ள சத்துக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபேமிலி, இது நான் எல்லா வீடியோலையுமே சொல்லிகிட்ருக்கேன். நம்மளோட ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க, நீங்கள் அன்மேரீடாக இருந்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மா, உங்கள் கூட பிறந்தவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் மேரீடாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்ட், உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா உங்களை இந்த வேலைக்கு அனுப்புவாங்களா, ஏன்னா இதில் சேல்ரி கம்மியான சேல்ரி. ஸோ உங்களை இந்த வேலைக்கு வீட்டில் அனுப்புவாங்களா, உங்கள் ஹஸ்பண்ட் ஆகட்டும், உங்களோட பேரண்ட் ஆகட்டும், கண்டிப்பாக அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் செலக்ட் ஆகலாம், இதில் முன்னுரிமை இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அங்கன்வாடி வேலைக்கு முன்னுரிமை இருக்குது. எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, எஸ்பெஷலி விடோவாக இருக்கிறீங்க, கணவனால் கைவிடப்பட்டவராக இருக்கீங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பிஎஸ்டிஎம் தமிழ் வழி கல்வி படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதற்கு உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. இதுக்கான ப்ரையாரிட்டி இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கான ப்ரையாரிட்டியும் இருக்குது. எல்லா விதமான ப்ரையாரிட்டியும் பார்த்திங்க அப்படின்னா கலப்பு திருமணம், அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேனு, இந்த மாதிரி, அப்புறம் டிசபிலிட்டி பர்சன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அவங்க ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ப்ரையாரிட்டி உண்டு. ப்ரையாரிட்டியின் அடிப்படையில் மட்டுமே தான் நம்மளை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ஸோ இனிமேல் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதுக்கப்புறம் தான் நான் நாளைக்கு தான் அட்டன் பண்ண போகிறேன், இல்லை நெக்ஸ்ட் வீக் இன்டர்வியூ அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும். கண்டிப்பாக இன்டர்வியூக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக அதன் மூலமாக கூட நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒரு ப்ரையாரிட்டி இல்லாதவங்க, ஒரு ப்ரையாரிட்டி வச்சுருக்கவங்க, இந்த 2 பேரில் யாரை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ப்ரையாரிட்டி இருக்கிறவங்கள தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. இந்த வேலையை பொறுத்தளவில் முன்னுரிமைப்படி தான் செலக்ட் பண்ணுவாங்க.
அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் முதல் தலைமுறை பட்டதாரி அந்த மாதிரி சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலுமே கூட இதுக்கு எலிஜிபிலிட்டியை பொறுத்தளவில் நமக்கு கம்மியான எஜுகேஷன்ஸ் 8th படிச்சிருந்தா போதும், 10th படிச்சிருந்தா போதும். ஆனால் அதெல்லாம் கூட நான் வச்சுருக்கேன், நான் முதல் தலைமுறை பட்டதாரி கூட நான் வச்சுருக்கேன், நான் 2 டிகிரி முடிச்சிருக்கேன், அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. அதை கூட அவங்க ப்ரையாரிட்டியாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8th வரை தான் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் தமிழ் வழி கல்வி படிச்சிருந்தீங்க அப்படின்னா PSTM இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களோட சர்டிஃபிகேட்டை எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க வெரிஃபை பண்ணுறாங்க. நீங்கள் ஒரிஜினல் நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் இன்டர்வியூக்கு ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை ஒரிஜினல் எங்கிட்ட இல்லை, மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. ஆனாலுமே கண்டிப்பாக ஒரிஜினல் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி இல்லாட்டிலும் நீங்கள் எப்போ நீங்கள் வேலைக்கு ஒரு வேளை போயிட்டீங்க, செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ பொறுத்தளவில் ரொம்ப சிம்பிளாக தான் கேட்குறாங்க. ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் தான் கேட்குறாங்க. ரொம்ப டீப்பாக யாருக்குமே கேட்கல. நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே கமெண்ட்ஸில் சொல்லிட்டு வராங்க. ரொம்ப பேசிக்காக அரிசியில் என்ன சத்து இருக்குது, முட்டையில் என்ன சத்து இருக்குது, பாலில் என்ன சத்து இருக்குது, இதெல்லாம் பேசிக்கான ஒரு விஷயத்த நீங்கள் சொன்னாலே போதும். அவங்க கண்டிப்பாக செலக்ட் பண்ணிடுறாங்க. செலெக்ஷன் ரிசல்ட் எப்போ வரும், இந்த இதை பொறுத்தளவில் நமக்கு ஆல்மோஸ்ட் இந்த ஜூன் எண்டு வரை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்டர்வியூ போயிட்டுருக்கும். இல்லைன்னா நிறைய பேர் இதுக்கு அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஜூன் எண்டு வரை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்டர்வியூவே நடந்தது. டெய்லி பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர், ஒரு 20 பேர் அந்த மாதிரி இன்டர்வியூக்கு போயிட்டு தான் வராங்க. ஒரு சில மாவட்டங்களில் இன்னுமே இன்டர்வியூ நடக்குது. இன்னும் ஒரு சில மாவட்டத்தில் ஆரம்பிக்கவே இல்லை, இன்டர்வியூக்கு இன்னும் கூப்பிடவே இல்லை. அந்த மாதிரி மாவட்டங்களும் நிறைய இருக்கிறாங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவில் நமக்கு இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு மாதம் இன்டர்வியூ முடித்து ஒரு மாதம் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நமக்கு கண்டிப்பாக செலெக்ஷன் லிஸ்ட் வரும். இப்போது நீங்கள் போன மாதமே எங்கள் மாவட்டத்துக்கு இன்டர்வியூ முடிஞ்சிச்சு அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஜூலையில் கூட உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் இல்லை செலெக்ஷன் லிஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்த ஜூன் எண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அங்கன்வாடிக்கு அப்ளை பண்ணல எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ முடிஞ்சிடும். என்ன பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூலு, காலேஜு, இந்த அங்கன்வாடி எல்லாமே திறந்துட்டாங்க. இதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அங்கன்வாடிக்கான காலி பணியிடங்களை அவங்க நிரப்புறதுக்கு தான் பார்ப்பாங்க. நிறைய புது அங்கன்வாடி மையங்கள் கூட ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமே செலெக்ஷன் லிஸ்ட் நம்மளை வேலைக்கு எடுத்துக்க தான் பார்ப்பாங்க. ஸோ யாருமே ஒரி பண்ணிக்காதீங்க, நம்ம செலக்ட் ஆகுமா ஆகலையா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரி பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கன்வாடி மையத்தில் பொறுத்தளவில் நிறைய காலி பணியிடங்கள் 7000 காலி பணியிடங்கள் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த 7000 காலி பணியிடங்களையுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு மாதத்துக்குள்ளே அவங்க நிரப்பிடுவாங்க. ஸோ இதில் நிறைய பேர் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.